என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். மணி 5:30 மணி ஆயிடுச்சு. அந்த வெயில் வந்து அந்த மலை மேலே படுறது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இன்னும் ஒரு 2 தோட்டம் தள்ளினா மலை. அப்படியே பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த வெயிலுக்கு அந்த மலைங்க எவ்வளோ நல்லா இருப்பாங்க. அந்த வீடு தாண்டினா அந்த மலை. அப்போல்லாம் வந்து அங்கே ஒரு வீடு இருந்தது, பழைய வீடு. அதெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஏதோ வாஸ்து சரியில்லை, நல்லா அதெல்லாம் இடிச்சு தள்ளிவிட்டாங்க. அந்த மலை அடிவாரத்துக்கு தான் எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த புதுசில் பாத்ரூம் லெட்டின் கிடையாது. அவள் கல்யாணம் ஆகி வந்து தான் டவுனில் இருந்த பொண்ணு. எங்கள் பொண்ணு வில்லேஜ்னால் என்னான்னு தெரிய பாருங்கள், எப்படியாப்பட்ட இடத்துல வந்து இருக்குதுன்னு. அதனால் லெட்டின் பாத்ரூம் கரெக்டுக்கு போக முடியாதுன்ட்டு அதுக்கப்புறம் டாய்லெட் பாத்ரூம் கட்டினாங்க. ஆனால் நாங்கள்லாம் வந்தோன்னா கொஞ்சம் நாள் கழித்து தான் கட்டினாங்க. அந்த கரெக்டுக்கு தான் போகணும். மலைப்பாம்பெல்லாம் வருங்களாம். இங்கே தோட்டத்துக்கே மலைப்பாம்பு வந்துடுச்சு இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னே. ஏதோ பைப்புன்னு எடுக்க போய் நெளிஞ்சு கத்திக்கிட்டு ஓடியாந்தாங்களாம் பூ எடுக்கிறவங்க. அப்புறம் சேலத்துலேருந்து வீடியோ எடுக்கிறவங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனாங்களாம். அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சா மலையிலேருந்து இங்கே பூந்தோட்டத்துக்கு வந்துட்டுது. ஏதோ பைப்புன்னு தூக்க போயிருக்காங்க, நெளிஞ்சு தான் எல்லாம் அலறி அடித்து ஓடி அப்புறம் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்தா மலைப்பாம்பு. அது மாதிரி அந்த கரெக்டுக்கு தான் போவோம் லெட்டின் பாத்ரூமெல்லாம். ஏன்னா பூந்தோட்டங்கிறதுனால இங்கே தோட்டத்துக்குள்ளெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே பூ எடுக்கிறாங்க. ரொம்ப பக்தி. சுத்தம் இல்லைன்னா பூ எடுக்கக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி எல்லாமே பூந்தோட்டங்கனால இங்கே எதுவுமே யூரின் பண்ணமோ டாய்லெட் பண்ணமோ அவ்வளோ கிடையாது. அந்த கரெக்டுக்கு போவோம் அப்போல்லாம். இப்போல்லாம் லெட்டின் பாத்ரூம்லாம் கட்டிக்கிட்டாங்க நல்லா. அதான் அந்த அடிவாரத்தில் தான் வீடு இருந்தது எங்கள் பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க புதுசில். அதெல்லாம் வந்து வெளியவே வர மாட்டேன் பாருங்க. நல்லா சுற்றியும் ஒரே மழை தான் எல்லாம். இதெல்லாம் அரளி வச்சுருக்காங்க. காலையில் எடுப்பாங்க அரளி. நல்லா 4-4:30 வந்து லைட்டு தலையில் கட்டிகிட்டு எடுப்பாங்க இங்கே பூ எடுக்கிறவங்களாம். வீடு இது தான் தனியாக இருக்குது பாருங்கள். காலேஜ் இப்போ முடித்து டவுன்லேயே வளர்ந்து காலேஜெல்லாம் படித்து டிகிரி முடிச்சிருக்கா. வில்லேஜில் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு வீடு தான். எட்டின வரைக்கும் வீடே இல்லை பாருங்கள். தூரமாக அந்த பக்கம் எட்டின வரைக்கும் வீடே இல்லை. எல்லாம் தோட்டமே பாருங்கள் ஃபுல்லாக. அந்த பக்கம்தான் அந்த புளிய மரம் தெரியும். அங்கே தான் ஒரு 10 வீடு இருக்குது. எல்லாம் மறைச்சிக்கிச்சு. அங்கே தான் பழைய வீடு இருந்தது. 10 வீடு இந்த பக்கம் எட்டின வரைக்கும் இல்லை. நைட்லலாம் அவர் விட்டுட்டு போயிடுவார், சேலம் போயிடுவார். சாயந்தரம் பூ எடுத்துகிட்டு காலையில் பூ எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் பூ கடை ஒன்று இருக்குது, அங்கே போயிடுவார். போயிட்டு 9 மணிக்கு கூட வருவார். பையன் இருக்கான், அவனும் போயிட்டு டியூஷனு அது இதுன்னு இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான். அவனும் லேட்டாக வருவான். ஒருத்தியே இருந்துக்கிறா பாருங்கள் இந்த வீட்டில். வீடு ஃபுல்லாக இப்போ தான் கட்டி வந்தாங்க இதுக்கு. அங்கே ஒரு ராசி இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இடிச்சுட்டாங்க. வந்து இங்கே வந்து எல்லாம் இந்த ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே வந்து 5 வருஷம் இருக்கும். கொரோனா ஆகும்போது, கொரோனாவில் இந்த வீடு கட்டினாங்க. நான் அப்போ இங்கே இருக்கேன். கொரோனாவில் என் பேத்தி கல்யாணம் ஆச்சு. நான் வந்து அப்போ இந்த வீடை வேலை பூஜை போட்டதே நாங்களும் எங்கள் பேத்தியும் தான் கட்டணும் பாருங்கள். வீடு லெட்டின் பாத்ரூமு. அது வந்து வில்லேஜில் பார்த்திங்களா பித்தளை அண்டா வச்சு தண்ணி காய்ச்சி பாருங்கள். கோழி ஏறி உக்காண்டார் பாருங்கள். கூண்டு, கோழி கூண்டு. அது மேலே ஏறி உக்காந்துடுறது. உட்காரத்துக்கு சாயந்தரம் ஆனால் உட்கார அந்த பலவை போட்டிருக்காங்க. அந்தாண்டு போய் உட்காரத்துக்கு தண்ணி காயுது பாருங்கள். இப்படி தான் தண்ணி காய்ச்சி எல்லா வில்லேஜ் வீட்லேயும் ஒரு பித்தளை செம்பண்டா இது வச்சு இதில் அடுப்பற்ற வச்சுருவாங்க பாருங்கள். நைட்டில் தான் குளிப்பாங்க. ஏன்னா பகல் பூரா தோட்டத்தில் வேலை செய்யணும். யாருமே காலையிலும் குளிக்க மாட்டாங்க, தலைஞ்சிக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு நைட்டு தான் போய் குளிப்பாங்க. கோழிக்கு அடையிறதுக்கு பாருங்கள் அடுக்கடுக்காக மேலே சீட்டு போட்டிருக்காங்க. மழை வந்தால் நலையும் ஜோதி 2 சீட்டு சைடில் கட்டி விடணும். தார்பாயாவது போடணும். இல்லை சீட்டே இருக்குது இல்லை, இப்படி கூடாரம் பண்ணியிருக்கணும். நீங்கள் சேஃப்டியாக பண்ணால் தான் கோழி வளரும். இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுட்டு பாருங்கள். எத்தனை ஒரு 10-15 கோழி தான் வச்சுருக்காங்க. வளர்த்துறாங்க. நோய் வந்துருன்னா ஏன் வராது? நான் டவுன்லேயே நோய் இல்லாத வளர்த்துறேன். இவங்கெல்லாம் இந்த பூவும் எடுத்துகிட்டு இதிலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடுது. சாவலெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய சாவல். ஒரு சாவல் 3-4 கிலோ 5 கிலோ கூட விழுவும். நான் சிட்டியில் முக்கி வளர்த்திட்டு இருக்கிறேன். இவ்வளோ பெரிய சாவல் வரமாட்டேங்க. இது வந்து இதுக்கெல்லாம் லைட்டு இருக்கா கண்ணு? இது பாருங்கள். கீழே என்ன தோட்டத்தில் இருக்கவங்களாம் அப்படி தான், கீழே மேலே என்ன. இது வந்து எல்லாம் வேஸ்ட்டு சாமானம். மருந்து அடிக்கிறது அவரே மருந்தெல்லாம் அடிச்சிடுவார். பூச்செடிக்கெல்லாம் பூஞ்செடி முதல்ல நெல்லெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவரே மருந்து அடிச்சிடுவார்.
மருந்து மிஷின் பாருங்கள் இது. அதில் ஒன்றில் தண்ணி ஒன்றில் மருந்து கலக்கி ஊற்றி ரெண்டாவது மிக்சிங் ஆகிடும். அதை தோலில் கட்டி மருந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பாருங்கள் இந்த கயிறை தோலில் கட்டி அடிக்கணும். இது வந்து அதுதான் ஸ்டோர் ரூம் மாதிரி, விவசாய ரூம் எல்லாம் கட்டி விவசாய பொருளெல்லாம். அது லெட்டின் பாத்ரூமு, உள்ள அட்டாச் லெட்டின் பாத்ரூம் ஒன்று இருக்குது. குளிச்சிட்டிங்களா? இன்னும் குளிக்கலையா? எல்லாம் வேலை செஞ்சுட்டு எல்லாமே விவசாய இடம் எல்லாமே எல்லாம் நைட்டில் தான் வந்து அதெல்லாம் இன்னும் நிறைய வேலை செய்யணும். அப்படியே வந்துட்டாங்க, வீடு மட்டும் கட்டிட்டு பால் காய்ச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னும் வேலை இருக்குது. இது ஒரு பெட்ரூமு, இதில் ஒரு லெட்டின் பாத்ரூம் அட்டாச்சோடு இருக்குது. இதில் இன்னும் வேலை செய்யலை. லைட் இருக்காடா இதுக்கு? உள்ளே போய் போடணுமா? நான் போடுறேன் இருங்க. ஏதோ இருக்குது ரெண்டாவது சுவிட்சு. எங்கே ஏதோ மோட்ரு மாதிரி இருக்குது. எங்கடா வந்து போடுறேன். அதெல்லாம் ஒரே இட்டாக இருக்குது. பூ எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கடா ரெண்டாவது சுவிட்சம் போடுறேன். சுவிட்சே காணுமா? ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் இந்த ரூம் ஆல்ட்ரேஷன் பண்ணல. வாஷிங் மிஷின் வச்சுருக்குறாங்க. பாருங்க வாஷிங் மிஷினு. இது வந்து இப்போ சோப்பு தூள் அது இதுன்னு. இது ஒரு லெட்டின் பாத்ரூம் அட்டாச்சு. இன்னும் கட்டில் உள்ள பேஷனெல்லாம் வச்சுருக்காங்க, வெஸ்டர்ன் டைப்பு. தரை எல்லாம் போட்டாங்க, ஆனால் வேலை முடியல. இங்கே ஒரு ஜன்னல், அந்த ஜன்னல் வந்து சும்மா ஏதாவது பாம்பு இது வந்து போன்னு அடித்து வச்சுருக்காங்க. இது பெட்ரூமில் லெட்டின் பாத்ரூம் அட்டாச்சு. சரி விடுங்க, பையன் சின்னவனாக இருக்கான், காலேஜ் முடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள எல்லாம் வேலையும் பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய ஹாலு, யார் வந்தாலும் உட்கார செய்ய. குட்டி பேத்தி இருக்குது எனக்கு, கொல் பேத்தி. அது வந்து எல்லாம் பாருங்கள், எல்லாம் விளையாட்டு சாமானம் தனியாக இருக்குது பாவம். தோட்டத்தில் அவங்க அம்மா பேங்க்கில் வேலை செய்கிறா. அப்படி எங்கள் பொண்ணுக்கிட்ட விட்டுட்டு போயிடுவா. அப்படி அது பார்த்துக்கும். அதனால் அது பாட்டுக்கு இந்த மாதிரியெல்லாம் இறச்சி விட்டுட்டு விளையாடிட்டு என்ன பண்ணும். ரெண்டு பக்கம் வாசப்படி, கிழக்க வடக்க வாசப்படி. இதெல்லாம் கிரில் கேட்டு வச்சு ரெண்டு பக்கம் கிரில் போட்டுருவாங்க. சூப்பராக இருக்கும். அதெல்லாம் மொல்ல செய்வாங்க. அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனதுனால எல்லாம் வீட்டுக்கெல்லாம் படி பாருங்கள் அழகாக இருக்குல்ல வாசப்படி. அந்த காலத்து படி. இதுக்கெல்லாம் டைல்ஸ் ஓட்டனா சூப்பராக இருக்கும். வெளியே ஏதோ மலைகள் எல்லாம் வந்தால் கூட ஒரு வீடியோவே பார்த்துருப்பீங்க. ஊத்துற மலையில் கூட இடி மின்னல் காற்றுல கூட இங்கே அடுப்பு பற்ற வச்சு பிரியாணி பண்ணிட்டோம். அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் மெயின் வாசப்படி. அப்படியே உள்ளே போனால் பெரிய ஹாலு பாருங்க. ஹாலு குட்டீஸு டிவி பார்த்துருக்கு பாருங்க. அப்படி போட்டு பீரோ, சாமி ரூம்பு, அதெல்லாம் ஸ்பீக்கரோட டிவி. மேலே அதுங்க ஒரு டேபிள் ஃபேன், ஏன்னா சோபாவில் உட்கார்றவங்களுக்கு காற்று வேணும். டைனிங் டேபிள் மேலேயும் ஃபேன் இருக்குது. இது ஒரு பெட்ரூம். எல்லாம் தோட்டத்தில் வேலை செய்கிறாங்களா, அதனால் வீட்டை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கள் பொண்ணு சுத்தமாக வச்சுருக்கா ஓரளவுக்கு. பாருங்கள், வில்லேஜில் கட்டில் மெத்தையாக தான் இருக்குது, யாரும் கீழே படுக்க மாட்டாங்க. பெரிய செல்ஃபு, எல்லாம் பாத்திரம்லாம் மேலே அடுக்கி வச்சுருக்குறாங்க. துணி ஸ்டாண்டு, 2 ஸ்டாண்டு, இங்கே 2 பீரா, வெளியே ஒரு பீரா. பெட்ரூம் பாருங்கள், இங்கே ஒரு கட்டில், அங்கே ஒரு கட்டில், அங்கே ஒரு கட்டில், இங்கே ஒரு கட்டில், வெளியே ஒரு கட்டில். 5 கட்டில் இருக்குது. 5 கட்டில், 5 மெத்தை வச்சுருக்குறாங்க. அங்கே 2 மெத்தை சுற்றி வச்சுருக்கு. இது ஒரு கட்டில், இது ஒரு கட்டில். எல்லாம் நான் எல்லாமே வசதி பண்ணிட்டாங்க. பழைய வீட்டிலேருந்து ஓடு ரீப்பருங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதையே போட்டு இங்கே ஒரு வீடு கட்டிட்டாங்க. இது அப்படியே வந்த கிச்சனு. எல்லாம் லைட்டு கீட்டு எல்லா வசதியும் பண்ணிட்டாங்க. அப்படியே பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொன்றா. அவங்க எங்கே வில்லேஜாக இருந்தாலும் பாருங்கள், தண்ணி கேன் தண்ணி தான் குடிக்கிறது. வாரத்துக்கு 5 கேன் வாங்கி வச்சுக்கிறாங்க. 5-10 கேன் வந்து ஏன்னா உள்ளே கொண்டாந்து போட மாட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் அப்படியே கிடக்கு. கிச்சன் இது. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பெருசு. டவுனுக்குள்ளே கிச்சனை கட்டி வச்சுருக்கேன் நான். எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்கள். இதுலேயே டைனிங் டேபிள் இங்கே போட்டிருந்தாங்க, போய் தான் வெட்டு வெளியே போட்டாங்க. ஃப்ரிட்ஜு, மிக்சி, இங்கேயும் எல்லாம் பாத்திரங்க எடுத்து வச்சு வச்சுருக்காங்க. சிங்க்கு. நம்ம இந்த ஜன்னல் திறந்துட்டு சமைக்கலாம். பூச்சி வரும் அப்படின்ட்டு சாத்திட்டாங்க. பாருங்க, இதில் மேலேருந்து சாமான் பாருங்க.
சூப்பராக இருக்குல்ல கிச்சனு. கீழே எல்லாம் பாத்திரங்களாம், புளி பக்கெட்டு, அரிசி பக்கெட்டு, அதுக்கு அங்கே பார்த்தோம். இந்த அடியிலலாம் பாருங்க எவ்வளோ இடம் இருக்குது, நல்லா இருக்குல்ல. இல்லை இருக்குனாலும் பாருங்கள் அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க. எங்கள் பொண்ணு வீடு இதுதான், 2வது பொண்ணு, அக்கா பொண்ணு.